السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. ஆரம்பமாக நிகழ்ச்சியில் கதாநாயகர்களாக சிம்லா ஹாஜி முகமது நஜீப் அவர்களையும் ஹாஜி ஆதம் நூர் முகமது அவர்களையும் வாலாம் ஹாஜி ஜே அக்பர் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக ஜமாத் நிர்வாக கமிட்டியாளர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பாராட்டி கௌரவித்து அவர்களை பற்றி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் இரு பெரும் ஆளுமைகளான சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்த உமர் ஹசரத் மற்றும் வசீமுல் பாசிம் ஹசரத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், சமூக சிந்தனையாளர்களுக்கான பாராட்டு விழா இனிதே துவங்குகிறது. இந்த இனிய நிகழ்வில் இனிமையான குரல் குர்ஆன் ஓசை நாம் கேட்டு துவங்கும் வண்ணமாக கேட்க கேட்க எத்தனை ரகாத்துகள் அவர்கள் பின்னாளில் நாம் தொழுதாலும் சடைபடையாமல் தொழுது கொண்டே இருக்கும் வண்ணம் அழகிய குர்ஆன் வசனங்களை நம் காதில் செவிப்படுத்த வேண்டும். இந்த பள்ளியினுடைய இமாம் தாரிக் ஆலி பிலாலி அவர்களை குர்ஆன் வசனங்களை ஓதி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்காக மேடைக்கு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக இவர் நாவூர் ஹனீஃபாவின் வம்சமா அல்லது கலிகோ அப்துல் ரஹ்மானின் வம்சமா அல்லது வைரமுத்துவின் வம்சமா என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தும் வண்ணம் கீதங்களின் மூலியமாக நம்மை வேறு உலகத்திற்கு கொண்டு செல்லும் நம் செவிகளில் தேனை பாய்ச்சிடும் வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழை பாடி இந்த நிகழ்ச்சி இனிதே துவங்குவதற்காக பாட்சியான் ஹாஜி பக்கீர் மொய்தீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடன் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். உறவுகள் இல்லாத நாயனிடம் உரையாடி வந்த நாயகமே, உங்களால் சிறந்தது மானுடமே, குறையே இல்லாத நாயகமே, உறவுகள் இல்லாத நாயகம்
கனிவான ஒளியின் பிறப்பிடமே பல உள்ளங்கள் அதனால் உணர்வானதே தனிமையும் இடத்தின் இருப்பிடமே உயரங்கள் பலவும் உன்வசமானதே என் கண்கள் ஏங்குது உன்னை காணாமலே என் மனதில் உன் நினைவு நீங்காமலே உறவுகள் இல்லாத நாயனிடம் உரையாடி வந்த நாயகனே வரவாசி வந்தது மானுடமே குறையே இல்லாத நாயகனே பாவங்கள் பல செய்த பாவிகளாய் மறுமையில் நாங்களும் தவித்திடவே நரகில் என் நுழைவை தாழாமலே அரணாய் தடுத்திடும் காவலரே என் கண்கள் ஏங்குது உன்னை காணாமலே என் மனதில் உன் நினைவு நீங்காமலே உறவுகள் இல்லாத நாயனிடம் உரையாடி வந்த நாயகனே வரவாசி வந்தது மானுடமே குறையே இல்லாத நாயகனே குறையே இல்லாத நாயகனே குறையே இல்லாத நாயகனே வாய்ப்பு செல்வதாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாரபட்சம் பார்க்காமல் அவரவர்கள் தகுதிக்கேற்ப அவரவர்களை பாராட்டும் விதமாக பல்வேறு பாராட்டு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரே ஊர் ஒரே ஜமாத் என்று சொன்னால் அது நமது ஊர் நமது ஜமாத் சபை மட்டும்தான். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாம் சிறுவர்களுக்கான மதிப்பெண்களை அதிகமாக எடுத்து சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழாவை பார்த்தோம். தற்பொழுதும் நாம் அதே போன்று வயதில் மூத்த பல சேவைகளை சமூகத்திற்காக செய்து இந்த சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கான பாராட்டு விழாவை நடத்தியிருக்கிறோம். ஏன் இந்த பாராட்டு விழா? எதற்காக இந்த பாராட்டு விழா? பாராட்டிதான் ஆக வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதே நடைமுறையை தான் தனது சுன்னத்தாக நபி வழிமுறையாக கடைபிடித்தார்கள். எத்தனையோ நபிமார்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய சமூக மக்கள் செய்த அந்த சேவைகளை பாராட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்கள் செய்த சேவைகளை பாராட்டினார்கள். அதனுடைய வழிமுறையை பின்பற்றும் விதமாகத்தான் நமது ஊரிலே பல வருடங்களாக பல்வேறு சேவைகள் செய்த இந்த மூத்த பெரும் ஆளுமைகளை பாராட்டும் விதமாக நாம் இந்த நல்லதொரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே தற்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய முன்னுரை ஆற்றுவதற்காக வரவேற்பை நிகழ்த்துவதற்காக பட்டாணி ஹாஜி எஸ்பிஜே முகமது இலியாஸ் அவர்கள் ஜமாத் சபையினுடைய செயலாளர் இலியாஸ் அவர்கள் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. அனைத்து பொருளும் இறைவனுக்கு ஜமாத் சபை தகுதி வாய்ந்த தலைவர்களே, ஜமாத் கமிட்டி நிர்வாகிகளே, உலமாக்களே, மரியாதைக்குரிய தொழிலதிபர் சாமி அவர்களே, பஞ்சாயத்து நிர்வாகிகளே, ஐயப்பட்டி சக்கராமணி பஞ்சாயத்து நிர்வாகிகளே, நற்பணி என்ற சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு எனது சிறுவரை ஆர்வம் செய்கின்றேன். உங்கள் இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது சிறிய ஆர்வம் செய்கின்றேன். இந்திய யூனியன் முஸ்லீமின் சார்பாக ஜமாத் உலமா மாநாடு அவர்கள் அளித்த விருது நமது ஆளுமைக்கு
மறைந்த விழாவின் ஆட்சியாளருடைய சகோதரர் அதன் நூறுபாய் அவர்களுக்கும் விருது வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். அந்த மாநாட்டிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விருது வழங்கிய நாயகர்களை பாராட்டி வாழ்த்து பேசினார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மோகன்லால் ஜமாத் மாநாடு மிகவும் சிறப்பான முறையில் நடந்து எண்ணற்ற சேவைகளை குறிப்பதற்காக பல கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளை ஏற்று 5 கோரிக்கைகளை மாண்புமிகு தளபதி அவர்கள் அந்த இடத்திலேயே வழிமொழிந்து கூறி சென்று விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சமூக சிந்தனையாளர் பாராட்டு விழா அழகாக சொன்னார். அன்றைய அவர்கள் எதற்காக இந்த பாராட்டு என்று பொன்னாடை பூட்டிக் கொள்வதற்காக அல்ல. சில பேர் நினைக்கிறார்கள், அது மிகவும் தவறு. நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சாந்தி சகோதரிடம் பேசும்போது அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். சிறப்பாக இருக்கிறது, ஜமாத் நல்ல சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. பாலச்சந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலமாக இந்த ஜமாத்திலே பணிபுரிந்து கடுமையான உழைப்பு, ஜமாத் நிர்வாகிகள் அனைவருக்கும் கடுமையான உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்தான் அந்த நஜீப் அவர்களுக்கு இப்ப கிடைத்த விருது. அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட விருது, மிக சிறந்த விருது. நான் அக்பர் அண்ணனிடத்திலும் நஜீபாய் அவர்களிடத்திலும் நான் கேட்கும் பொழுது இந்த மாதிரி எனக்கு டைம் கொடுங்க, உங்களுக்கு பாராட்டுறதாக நஜீப் சொன்னார். ஏன் நம்பி அப்படின்னு இல்லைண்ணே, இது வாழ்நாளில் கிடைக்கிற விருது. அதை மோகன்லால் ஜமாத் மாநாட்டில் இந்திய மொழி சிற்பி தயாரிகள் கொடுத்துருக்காங்க. அதனால சால சிறந்தது வச்சே ஆகணுங்க. அக்கன்னும் நஜீப் அண்ணனும் சரி செய்தி தம்பி அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே மூன்றுவதற்குரியது. அவர்களுக்காக கடுமையாக உழைத்துள்ளார்கள். சும்மா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் சிந்திச்சு செயல்படுவாங்க 2 பேருமே. அதே சமயத்தில் நஜீப் அண்ணன் கூடுதலாக இருந்துவார். எல்லா விஷயங்களையும் கூடுதலாக எடுத்துக்கொண்டு முன்னாடியே அலுவலகத்துக்கு நீங்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த செய்திகள்லாம் சொல்லி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் உடனே எல்லா காரியங்களும் செய்வோம். சென்ற 2 தினங்களுக்கு முன்பு நோம்பு வைத்துக் கொண்டு ஒரு அலுவலராக நாங்கள் செய்கின்றோம். தஞ்சைக்கு செல்லும் பொழுது நோம்பு வச்சுட்டு அக்பர் எங்களோட பயணிச்சு வர்றாங்க. பார்த்துக்கிட்டு நோம்பு வச்சுட்டு வர்றாங்க. நாங்கள் கூட கேட்டோம், ஜமால் கேட்டாரு, ஏன் நீங்கள் வந்தீங்க, நாங்களே போயிடலாம் சொல்லிருக்கோம். இல்லைங்க, நாங்கள் நம்ம அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊருக்காக ஆம்புலன்ஸ் எடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 10 நேரத்தில் அறிவு வரலாம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆல் கம்யூனிட்டி பீப்புள் எல்லா பீப்புளுக்குமே கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக நாங்கள் அந்த புக்கிங் பண்ண பொருள் அவங்களும் வந்தாங்க, நோக்கு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பாட்டு பண்ணுறாங்க. அந்த நிர்வாகிகளுக்கு பாராட்டுலாம். அடுத்து 2 ஆளுமைகள் ஹஜரத் அவர்கள், வசீம் ஹஜரத் உமர் ஹஜரத் அவர்கள் 2 பேரும் சொற்பொழிகள் சிறந்த சொற்பொழி ஆற்றக்கூடியவர்கள், சிறந்த சொற்பொழி ஆற்றுவார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வசந்த ரமலானை எதிர்பார்த்து நம்மெல்லாம் காத்திருக்கின்றோம். ரமலான் மாதத்திலே தராவி ஆற்றுவதை தொழுகைக்காக நமது வசீம் ஹஜரத்தை நியமித்துள்ளோம். சிறப்பாக பயான் செய்வார்கள். எல்லோரும் கலந்து தராவியாக கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கும் அனுமதி உண்டு. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வீட்டில் சொல்லி ரொம்ப அழகாக ஹஜரத்துடைய பயான் கிராமம் வசீம் ஹஜரத்துடைய நம்ம ஊருக்கு கிடைச்ச பொக்கிஷம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஆளுநர்கள் பேசுவார்கள். விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நிகழ்ச்சியின் முன்னுரையாக பேச்செறிவதை புயல் என்று சொல்வதா, அல்லது இடி என்று சொல்வதா, அல்ல மின்னல் என்று சொல்வதா, ஏன் சுனாமி என்று கூட சொல்லலாம் என்று தோன்றும் அளவுக்கான சிறப்பு பேச்சாளர் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை சிறப்புரையாற்றுவதற்காக மௌலவி உமர் ஃபாரூக் ஹசரத் மிஸ்பாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alamin. Nahmaduhu wa nusalli ala rasulih karim amma ba'd. Faqad qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Qur'anil Majid. Fa'udhu billahi minasy syaithanir rajim. Min fadli bismillahirrahmanirrahim. Wa ahsinu inna Allaha yuhibbul muhsinin. Qala an-nabiy sallallahu alaihi wasallam khairun lin-nasi anfa'uhum lin-nas. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய வல்ல நாயனை புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா எம் பெருமான் நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிகளால் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த அவையில் வீற்றிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளாலும் அவருடைய பேரன்பாலும் இந்த நன்னாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒரு ஜமாத் சபையின் முன்னேற்றம் என்பது கட்டடங்களால் மட்டும் கிடையாது. ஒரு ஜமாத் சபையின் முன்னேற்றம் என்பது செல்வங்களால் மட்டும் கிடையாது. ஒரு ஜமாத் சபையின் முன்னேற்றம் என்பது நல்ல சிந்தனையும் சமூக சிந்தனையும் தியாக மனப்பான்மையும் எல்லாரையும் அனுசரித்து அரவணைத்து அதை எதிர்த்தவர்களாக இருக்கட்டும் ஆதரித்தவர்களாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் ஒரு தாய் தன் பிள்ளையை அரவணைப்பதை போது அரவணைத்து கொண்டு செல்கிறார்கள் அல்லவா, அப்போதுதான் அந்த ஜமாத் சபை சிறந்த சபையாக ஆக முடியும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த 38 மாவட்டங்களில் 8000 பள்ளிவாசல் இருக்கின்றன. 8000 பள்ளிவாசல் இருக்கின்றன. அந்த 8000 பள்ளிவாசல்கள்ல எந்த ஜமாத் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க எப்படி அப்படின்னா, சமூக நல அக்கறையோடு சமூக சேவை நமக்கு தேவை என்ற அடிப்படையில தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த பள்ளிவாசல்களை 30 தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 30 நம்மளுடைய ஊர் பள்ளியும் நம்மளுடைய ஜமாத் சபையும் வந்திருப்பது நம் ஊருக்கு அது பெருமை சேர்க்கின்றன. பூமா நபிகள் பெருமான் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே மனிதர்களை சிறந்தவர்கள் யார்? கைருன் நாஸ். அந்த கேள்வியை எப்படி வேணாலும் சொல்லியிருக்காங்க. அதிகமாக தொழுகிறவங்க சிறந்தவங்க, அதிகமாக ஜக்காத் கொடுக்கிறவங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பூமா நபிகள் பெருமான் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மனிதர்களில் யார் சிறந்தவர்கள் என்றால் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மற்ற மனிதர்களுக்கு யார் போஜனமாக இருப்பாரோ, சமூக சிந்தனையோடு இருப்பாரோ, சமூக அக்கறையோடு இருப்பாரோ அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று பொய்யே உரைக்காத பூமா நபிகள் பெருமான் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அப்படிப்பட்ட இன்னைக்கு கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் தன்னை அர்ப்பணித்து
நம்முடைய ஜமாத் சபையை தமிழ்நாட்டில் அதன் 30 இடங்களில் மேன்மையாக நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய சக்கராப்பள்ளி நம்மளோட ஜமாத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் இவருடைய அணுகுமுறையும் இவருடைய செயல்பாடும் இவர்கள் தன்னை அர்ப்பணித்ததின் காரணமாக அல்லாஹ் எடுத்திருக்கின்றார். அதை பாராட்டும் விதமாகத்தான் இன்று அந்த கதாநாயகர்களாக புது மாப்பிளையாக இங்கே அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். பூமாநகரில் பெருமாள் சொர்க்கத்தில் ஒரு காட்சியை காண்பிக்கிறார்கள். அந்த காட்சியில ஒரு மனுஷன் என்ன செய்யறாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றார். ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, ஓ ஜிப்ரீல், இந்த சொர்க்கத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவர் என்ன அமல் செய்கிறாரு, என்ன அமல் செய்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே, இவர் எப்படிப்பட்டவர் என்றால் வழியில ஒரு நாள் போய் கொண்டிருந்தார். மக்களுக்கு இடையூறாக ஒரு மரம் இருந்தது. மக்களுக்கு இடையூறாக ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை அவர் அகற்றினார். மக்கள் போகும் வழியில ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை அகற்றினார். அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை சொர்க்கத்தில் கொடுத்திருக்கிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார்கள். அருமைக்குரியவர்களே, ஒரு மரத்தை அகற்றுவதற்காக சொர்க்கத்தினுடைய படித்தரத்தில் அல்லாஹ் சந்தோஷத்தை வைத்தார் என்றால் இன்று ஊர் மக்களுக்காக, ஊர் நலனுக்காக கல்வி மையம், மருத்துவ மையம், எண்ணிலடங்காத திட்டங்களை இன்று நம்முடைய ஜமாத் சபை வகுத்து தந்திருக்கின்றது. அதை நாமும் பயன்படுத்தியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஜமாத் சபைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த சொர்க்கத்தையும், இது யாரெல்லாம் விருதுகள் பெற்றார்களோ, விருதுகள் எல்லாம் பெறுகின்றார்களோ, ஜமாத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னும் நன்கு பெருமாள் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், சமூக சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நேசிக்கப்படுகின்றான். இன்னைக்கு பாராட்டுகளாக அவங்க ஜமாத் சபை மட்டுமல்ல, அவர்கள் சமூக சிந்தனைவாதிகள். எது நடந்தாலும், எப்படி அப்படின்னா, அவன் வெறுத்தாலும் சரி, அவன் ஏற்றாலும் சரி, ஏற்காவிட்டாலும் சரி, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு பாசத்தோடு இருப்பார்களோ, அதே போன்று நம் ஊர் மீது அனைவரும் பாசத்தோடு நேசமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு மாதங்களும் பல செயல் திட்டங்கள் நம் சபையின் காரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம பல ஊர் பேர், ஆனா அந்த செயல் திட்டங்கள் என்று பார்த்தால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். எந்நேரமும் தன் குடும்பத்தை போன்று தன் ஊருக்காரர்கள், தன் தமாத்துக்காரர்கள், தன் ஊரில் இருக்கக்கூடிய வெளியூருக்காரர்கள் அனைத்தையும் அவர்கள் தன்னுடைய மதல்லாவில் சேர்த்து அவர்கள் அனைவரும் நலனாக பலனாக இருக்க வேண்டும் என்பதாக இன்னும் தன்னை தானே ஜமாத் சபையில அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த பாராட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு முதல்ல போறாங்க. அவங்க முதல் செய்த வேலை என்ன தெரியுமா? அபூ ஹுரைராவை கூப்பிட்டாங்க. அபூ ஹுரைராவை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மதீனாவுல எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் கணக்கெடுக்குன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படி கணக்கெடுக்கணும்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வேகமாக வருகின்றார்கள். நாயகத்திலே சொன்னார்கள், நாயகமே 1500 நபர்கள் இருக்கின்றார்கள் சொன்னார்கள். நம்ம பல பதில பார்த்துருக்கோம், இஸ்லாமிய கணக்கெடுப்பு எங்கே கிடையாது. ஆனா நம்ம ஜமாத் சபையில உள்ளூர்காரர் இருக்கிறவர்கள், வெளியூர்காரர் இருக்கிறவர்கள் என்று கவர்மெண்ட் ரெக்கார்டு இருப்ப இல்லையோ, ஆனா நம்ம ஜமாத் சபையில அப்படிப்பட்ட எல்லாத்தையும் ஒரு கோழி தன்
தன்னை ஈடுபடுத்தும் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 30 அதாவது 8000 பள்ளிவாசலில் 30 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அது நம் பள்ளியும் நம்முடைய இலக்கணங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கார் என்றால் அவர்களை பாராட்டுவது ஒருபோது நம்மளுக்கு என்னது நம்மளுக்கு அல்லாஹ் சந்தோஷம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ ஒரு மனிதனுக்கு பாராட்டுவதை நினைத்தால் நீங்களும் பாராட்டுங்கள். என்ன செய்யுங்க? நீங்களும் அதுல பாராட்டுங்க. அப்படி பாராட்டினா அந்த பாராட்டின் விளைவின் காரணமாக உங்களுக்கும் அந்த இந்த மாதிரிலாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் நானும் ஒரு காலத்தில் ஆகலாம், இப்படிப்பட்ட தொண்டுகளை நாங்களும் செய்ய வேண்டும் என்ற உறுதி நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் நமக்கு இங்கே வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இருக்கின்ற ஜமாத் சபை அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவருடைய அர்ப்பணிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்திற்கு ஹிதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் தருவானாக. இதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் வற்றாத வளத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருவானாக. இதை கொண்டு நம்மூருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைரை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சர்வை விட்டு பாதுகாத்து கைரை அல்லாஹ் தந்தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமிழ்நாட்டில் எப்படி சிறந்த ஜமாத் அப்போது பேர் வாங்கணுமோ அதே போன்று உலகத்தில் இந்தியாவில் பேர் எடுப்பதற்கு கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுவதற்காக நமது ஊரிலே பல்வேறு மாணவர்களே சிறு பிள்ளைகளே குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களாக குர்ஆனை மனதில் சுமக்கக்கூடிய வருகால ஹாஃபில்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஃபசீலுல் வாசில் ஹஸரத் அவர்கள் தற்பொழுது நமக்கு முன்னால் சிறப்புரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். சமூக சிந்தனையாளர்களுக்கான இந்த பாராட்டு விழாவில் வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், ஊர் பெருமக்கள், மாணவ கற்பணிகள் மற்றும் உண்டான ஆளுமைகள், அதே போன்று இந்த நிகழ்வில் முக்கியமான பாராட்டுக்கு தகுதி வாய்ந்த நபர்களாக வீற்றிருக்கக்கூடிய சந்தையும் தகுதியும் நிறைந்த ஐயப்பேட்டை சங்கராபள்ளி முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபையின் தலைவர்கள் சிம்லா ஹாஜி முகமது நஜீப் ஷாஹிப் அவர்களுக்கும், அதே போன்று இந்த ஜமாத் பணியில் ஜமாத் சபையில் 9 ஆண்டு காலங்களாக அவர்களோடு உடனிருந்து எல்லா பணிகளிலும் தோள் கொடுத்து துறைகின்ற ஜே.ஏ. வாலன் ஹாஜி அக்பர் சாஹிப் அவர்களுக்கும், மற்றும் ஒன்றான இந்த ஜமாத் சபையினுடைய செயல் வீரர்களாக செயலாளர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பட்டாணி ஹாஜி எஸ்.பி.ஜே. இலியாஸ் சாஹிப் அவர்களுக்கும், அவர்களோடு உள்ள இருக்கக்கூடிய படவெட்டி அன்வர் பாஷா சாஹிப் அவர்களுக்கும், அதே போன்று இந்த ஜாமியா மஸ்ஜிதினுடைய முத்தவல்லியான சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பட்டாணி நஜீர் அஹ்மது சாஹிப் அவர்களையும் இந்த அவைகளை வாழ்த்தும் முகமாக எனது உரையையும் எனது வார்த்தைகளையும் நாம் அமைத்துக் கொள்கிறேன். சகைக்குரிய பெருமக்களே, இந்த அவையில் அதே போன்று இந்த ஜமாத்தினுடைய தலைவர்களை போல் மில்லத் நகரிலும் மிகச் சிறப்பாக காயிதே மில்லத்தினுடைய விருதுகளை பெற்ற இருபெரும் ஆளுமைகளாக இருக்கக்கூடிய நமது பகுதியை சார்ந்த சிம்லா நஜீப் சாஹிப் அவர்களை போன்று
மில்லத் நகர் ஜமாத் சபையில் சிறந்த பணிகளை காலத்தொன்றும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதம் நூர் முகமது சாஹிப் அவர்களும் இந்த அவையில் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். பொதுவாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மல்லா யஷ்குரி நாஸ வலா யஷ்குரில்லாஹ். உங்களோடு சகமாக பழகக்கூடிய மனிதர்கள் அவர்கள் செய்யும் நலகாரியங்கள், அவர்கள் செய்யக்கூடிய சில ஆக்கப்பூர்வமான செயல்கள், பொது சேவைகள், இவைகளை எல்லாம் பார்த்து உடனிருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் அவர்களை பாராட்டவில்லை என்றால், அவர்களை அங்கீகரிக்கவில்லை என்றால், அவர்கள் விஷயத்தில் பாராட்டுவதற்கு தயக்கம் காட்டினால், சக நண்பர்களுக்கும் சக அல்லாஹ்வை சங்கைப்படுத்துகிற நன்றி செலுத்துகிற விஷயத்திலும் குறைவுள்ளவராக இருப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு. சங்கைக்குரிய குடும்பங்களே, பாராட்டு என்பது பெருமைக்கான அழகு அல்ல. ஒரு பாராட்டு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் அந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது முதல் விஷயமாக இருக்கிறது. இரண்டாவது, இங்கு பாராட்டுகளுக்கு தகுதியாக இருந்தும் அல்லாஹ்வின் பாதையில் பொது சேவையில் இன்னமும் இங்கு அமர்ந்திருக்கிற நிறைய பெருமக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து நமது ஊரில் இவர்கள் இருவரும் வாங்கி இருக்கக்கூடிய விருதுகள் எல்லாருக்குமான விருதுகளாக நாம் எண்ண வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட அமர்வாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். சகைக்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்திற்கு சென்றுவிட்டு மதீனாவை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோடாரியை கொண்டு மண்வெட்டிகளை கொண்டு குழி தோண்டி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வீடு திரும்புகிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலிருந்து திரும்பி வருகிற பொழுது சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை சந்தித்த பொழுது முஸாஃபஹா செய்கிறார்கள், கை கொடுக்கிறார்கள். கை கொடுத்து முஸாஃபஹா செய்து குலுக்குகிற பொழுது அவர் கை கடித்து கிடக்கிறது, காய்ச்சி கிடக்கிறது, தழும்பேறி கிடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை தடவி பார்த்துவிட்டு சொன்னார்கள், என்ன சஹாபி, இவ்வளவு கடுமையாக கைகள் இருக்கிறது, தழும்பேறி இருக்கிறது, என்ன காரணம் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் என்ற சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் குடும்பத்திற்காக நான் விவசாயம் செய்கிறேன். அவர்களுக்காக காலையில் நான் மண்வெட்டியை எடுத்தால் மாலை வரைக்கும் விவசாயத்தினுடைய வேலைகளை நான் அயராக செய்து கொண்டே இருப்பேன், இடையில் வணக்கங்களையும் செய்து கொள்வேன். அந்த சஹாபி சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய கைகளை பிடித்தார்கள். தன்னுடைய முபாரக்கான உதடுகளை கொண்டு முத்தமிட்டு சொன்னார்கள், இந்த கைகளை நரங்கள் பற்றிவிடாதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குடும்பத்திற்காக, தனது குடும்பத்திற்காக அயராத உண்மையாக உழைக்கக்கூடிய ஒருவருடைய கரத்தை பிடித்து பெருமானார் முத்தமிட்டு சொன்னார்கள், இந்த கையை நரகம் தீண்டாது என்று. ஒரு குடும்பத்திற்கு உழைக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு பெருமானார் புகழாரம் பாராட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த ஊரையும் தன் குடும்பத்தை போல எண்ணி ஒவ்வொரு நாளும் காலை பணிக்கு செல்வதை போன்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான வருமான ஆதாயமும் இல்லாமல் பொது சேவைகளுக்காக கிளம்பி வருகின்ற ஒவ்வொரு பெருமக்களும், நான் இந்த சமாளத்தை மட்டும் சொல்லவில்லை, இது போன்ற ஒவ்வொரு பள்ளிகளிலும் எந்த எதிர்பார்ப்பாளர் செயல்படுகிறார்கள், அல்லாஹ்வின் பார்வைக்கு மட்டும் நான் தெரிந்தால் போதும் என்று நினைக்கிற இத்தனை கூட்டத்தில் இருக்கிற எல்லா பெருமக்களும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான் சரதாரி சில கைகளை கொடுத்துவிட்டிருக்கிறார்கள். சகிப்புரிய பெருமக்களை அப்படிப்பட்ட மேல் மக்களாக இவர்களை நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்ததை போன்று இந்த அவையில் நாமும் அங்கீகரிப்போம். அதே நேரத்தில் இந்த பாராட்டுகளை பெறக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பாடங்களை தந்திருக்கிறார்கள். பதர் மக்காவினுடைய வெற்றியில் 1000 சஹாபிகளோடு மக்காவிற்கு வெளியேற பொழுது பெருமானார் ஒட்டகையின் மீது அமர்ந்திருந்தார்கள். மக்களுக்கு காஃபிர் குறைஷிகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தினோடு ஆளுமையோடு பெருமானார் நுழைகிறார்கள். நபியோடு சேர்ந்து அவர்கள் சஹாபிகள் நுழைகிறார்கள். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், என்ன சூறையாடல் வேண்டுமானாலும் நடக்கலாம். எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு முன்னால் நடந்து கொண்ட அந்த விதத்தை ஹதீஸ் விளக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகையின் மீது மக்காவினுடைய எல்லைக்குள் நுழைகிற பொழுது அப்படியே ஒட்டகத்தின் மீது குனிகிறார்கள், தலை சாய்க்கிறார்கள்.
எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் தாடி ஒட்டகையின் முதுகின் மீது உரசி என்பதாக ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அவ்வளவு பணிவாக அவர்களுடைய முகத்தை கீழே தாழ்த்துகிறார்கள். உள்ளே சென்றவுடன் சில மக்களுக்கு காஃபிர் குறைஷிகள் நடுங்குகிறார்கள். முன்விரோத காரணமாய் இவர் நம்மை பணியிருக்க போகிறார் என்கிற பயத்தில் ஒதுங்குகிற பொழுது பெருமானார் சகோதரரை என்று அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களை போன்றவர் தான். காய்ந்த ரொட்டிகளை தின்று காய்ந்த ரொட்டி துண்டுகளை உணவாக எடுத்துக்கொண்ட ஒரு சாதாரண மனிதன் தான் நானும். நீங்கள் என்னை கண்டு அஞ்ச வேண்டாம், உங்கள் நண்பனாக நான் இருப்பேன் என்றார்கள் சரதாரி. மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு பதவியை வகிக்கக்கூடிய, ஒரு அசாதாரணமான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் சமூகத்தின் பார்வையில் அவர் ஒரு சேவகர், அவர் ஒரு நண்பர், அவர் ஒரு சகோதரர் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்ததைத்தான் இன்றைக்கு இந்த விருது வாங்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நம்ப முடிகிறது. சகையான பெருமக்களை, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல், இதை ஒரு மிகப்பெரிய நீண்ட தொகுப்புகளாக அல்லாமல் மிகச் சுருக்கமாக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர்களை போன்று எல்லாரும் அல்லாஹ்வினுடைய பார்வையில் மக்பூலியத்தாக, அவர்கள் பார்வை அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கு இந்த இடத்திலும் இன்னும் வராமல் இருக்கக்கூடிய நடந்த பெருமக்கள் பல ஊர்களிலும் நமக்கு தெரியும். நம் நிறைய சேவைகளை அயராக செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கிராமங்களில் வசதிகள் இல்லாத பள்ளிகளை அவர்கள் நிர்வாகிக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் காண்கிற பொழுது அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கௌரவிக்கப்பட காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கைகளும் கரங்களும் கால்களும் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விற்காகவும் சமூக சேவைகளுக்காகவும் நடந்து சென்றதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் அவர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை நம்மால் விளக்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். இது போன்ற சேவை செய்யக்கூடியவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அபூபக்கர் ஆட்சி காலத்துல அவர்களுடைய மஸ்ஜித் நபவி அதற்கு வெளியே ஒரு பலகை வைக்கப்பட்டிருக்கும். அந்த பலகையில் யாராவது தன் குடும்பத்திற்கு அல்லது ஏதாவது தன்னுடைய சுயகாரியங்களுக்கு என்று ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை எழுதி வச்சுட்டு போகணுங்கிறது தான் அன்றைக்கான முறை. அதை யாராவது ஒரு சகாபி பார்த்துட்டு அதை நிறைவு செய்ய முடியும்னு சொன்னா அந்த வீட்டுக்கு போய் அந்த தேவையை நிறைவு செய்து தருவாங்க. ஒரு வயதான பெண்மணி தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய குடும்பத்தினுடைய சிரமங்களை எழுதி வைக்கிறார். எல்லாருடைய குறைகளும் தீர்க்கப்படுகிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அந்த யார் குறைகள் எழுதி இருக்கிறாங்களோ அது பக்கத்துல தந்த சகாபி தன்னுடைய பேர் எழுதி வச்சிருவாங்க. நான் இவர்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டேன் என்பதாக. இந்த வயதான பெண்மணிக்கு மட்டும் எந்த பேருமே எழுதல. நீண்ட நாட்களாக பலகை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் தான் இன்றைக்கு கூட நீங்கள் கிராமங்களில் சென்றால் தெரியும். கரை சேர முடியாத குமர்களை அல்லது தீர்க்க முடியாத குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தி உதவிகளை வாங்குவதற்கு பள்ளிகளுக்கு வெளியிலே ஒரு போர்டு வைத்திருப்பார்கள், கருப்பலகை வைத்திருப்பார்கள். இன்றைக்கும் பல கிராமங்களில் கரை சேராத குமரர்கள் பெயர் எழுதி வைக்கப்படும். இன்னொரு பக்கம் யாராவது ஒரு மணமகன் இருந்தால் அவர் பெயர் எழுதி வைக்கப்பட்டு இருவருக்கும் திருமணம் நடத்தப்படும். நிறைய ஊர்கள் நடந்துவிட்டது. இந்த முறை துவங்கியது அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இருந்தார். சகைக்குரியவர்களே, அந்த நேரத்தில் உமரது யோசிக்கிறாங்க, இந்த வயதான பெண்மணிக்கு நாம் சென்று உதவி செய்யலாம் என்று நினைக்கிற பொழுது அவர்கள் வீட்டை தேடி செல்லுகிறார்கள். தேடி சென்ற பொழுதுதான் அந்த பெண்ணை கேட்கிறார்கள், நான் உனக்கு என்ன செய்யணும், தண்ணீரை பிடித்து வர வேண்டும் என்பதாக அந்த பெண்மணி சொல்றாங்க. சரி, தோல் துருத்தியை கூட நான் போய் பிடித்து வரேன் சொல்லி உமர் நான் சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்க, வயதான பெண்மணி, எனக்கு தினசரி ஒருவர் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார், என் வீடுகளை சுத்தம் செய்து கொடுக்கிறார், எனக்கு அந்த தேவை தினமும் நிறைவேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, எனவே நீங்கள் எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்லுகிறார். உமரது எனக்கு ரொம்ப பெரிய அவாவும் ஆசையும் உண்டாகிறது. யார் இந்த சேவையை செய்கிறார், யாருக்கும் பெயர் தெரியாதவருக்கு, அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மட்டும் தொடர்புடைய காரியத்தை ஒரு சமூக சேவையாக செய்து கொண்டிருக்கிறவரை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் சூடு தொழுத மாத்திரத்தில் அந்த நேரத்தில் வேகமாக வீட்டுக்கு வந்து பார்க்கிறாங்க. அந்த வீடு சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு அந்த பெண்மணியை கேட்டாங்க, இவ்வளவு சீக்கிரம் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் நான் வருகிறேன், இப்பொழுதே எல்லா தேவைகளும் நிறைவேறுகிறது, அவர் எப்பொழுது வந்து உனக்கு சென்று கொடுத்தார்னு கேட்டாங்க. சுபஹ் தொழுகைக்கு முன்னாலே எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்துவிட்டு சென்று விடுவார் என்பதாக அந்த வயதான பெண்மணி சொல்லுகிறார். சரி, அடுத்த நாள்
ஃபஜ்ருக்கு முன்னால் பொழுது புலர்வதற்கு முன்னால் அந்த வீட்டிற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மரத்தின் அடையில் ஓய்வெடுத்துக் கொண்டு அந்த நபர் யார் என்பதை காண வேண்டும் என்ற ஆசையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியதை போன்ற ஒரு நபர் வருகிறார், தோல் துருத்தியை வாங்குகிறார், தூரத்தில் சென்று கிணற்றில் தண்ணீர் கொண்டு வருகிறார், கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. மீண்டும் அவருடைய வீடுகள் சுத்தம் செய்யப்படுகிறது. அந்த ஃபஜ்ருடைய அந்த அதிகாலை அந்த புலருகிற நேரத்தில் இவருடைய முகம் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள், எப்பொழுதும் நான் இவரை மிஞ்ச முடியாது. காரணம், அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சேவையை செய்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. சகைக்குரியவர்கள் ஒரு சமூக சேவை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நபிமொழிகளின் மூலியமாகவும் சஹாபிகளுடைய வரலாறுகளின் மூலியமாகவும் மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவையில் வீட்டிருக்கக்கூடிய எல்லா கரச்சேவர்களும் எல்லா விதமான சமூக சிந்தனையாளர்களுக்கும் இந்த வாழ்க்கை அமைய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாக்களை அவர்கள் பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல வாழ்க்கையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி கதாநாயகர்களாக இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது ஏற்புரையாற்றுவதற்காக 9 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் வாலான் ஹாஜி ஜே அக்பர் அவர்கள் தற்பொழுது இந்த பாராட்டு விழாவில் ஏற்புரையாற்றுவார்கள். السلام عليكم. இன்னைக்கும் எல்லோருக்கும் இரண்டாவது முறையாக சலாம் சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை நான் பேச ஆசைப்படுகிறேன். நான் மேடை பேச்சாளர்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் பேசும்போதெல்லாம் நான் இதை சொல்லிக் கொண்டுதான் பேசுவேன். காரணம், தவறுதலாக என்னையும் அறியாமல் ஏதாவது வார்த்தைகள் வந்து விட்டால் அதை நம்மை தப்பா யாரும் நினைத்துவிடக் கூடாது. நான் இந்த வார்த்தையை பதில் சொல்லியிருக்கிறேன். வல்லவர்களாகவே நினைக்கிறேன். அது கூட இது போல ஒரு பேச்சு திறமையை கொடுத்தது நீங்க எல்லாரும் துவா செய்ய, நானும் துவா செய்வேன். துவா செய்வதோடு அல்லாமல் 5 வரைக்கும் தோல்வி சொல்லுங்க. ரெண்டாவது, அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து என்னை ஓர்த்தி பேசுறதா நினைக்கிறேன். இந்த பாராட்டுகள் இது எதிர்பாராத ஒரு பாராட்டு தான். கிட்டத்தட்ட நாங்கள் 8-9 வருஷமா நானும் நஜ்மு என்னோட வயசுல ஒரு வயசு 2 வயசு வித்தியாசம் பார்த்தார். அவ்வளவுதான். நாங்கள் நஜ்மு தான் இருக்கேன், அவர் எங்க அக்பர் தான். அக்பர் அண்ணன் தான் இருக்காரு. இப்படி நாங்கள் என்னுடைய காலத்துல யாருடைய பேச்சு எதையும் வாங்காம வரும்போதே காலத்தில் கொஞ்சம் வச்சுட்டு வந்துடும். காரணம், இல்லாத இல்லாத பொருளாதாரம் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டாக்க நாங்கள் சமையல இருக்க முடியாது. இது ஊரறிஞ்ச முடியும். காரணம், நம்ம ஊரும் அந்த மாதிரி. நான் புதுவையில் இருந்திருக்கேன், 7-8 வருஷம் இருந்திருக்கேன். என்னை கொண்டு பல இளைஞர்கள் தான் இருந்திருக்காங்க. புதுவையில் இருந்தவங்களுக்கு தெரியும் அது எப்படி என்ன செய்வேன் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். அதே போல துபாயிலும் கிட்டத்தட்ட நான் 30 வருஷம் இருந்திருக்கேன். 30 வருஷத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன் என்ன அப்படிங்கிறது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நான் என்னை உயர்த்தி நான் பேசி சொல்லி காட்டணுங்கிற அவசியமும் இல்லை. இதெல்லாம் நீங்க நினைக்க மாட்டீங்கிறது எனக்கு தெரியும். வல்லரபுல்லாஹ் என்னுடைய சமூக சிந்தனைக்கு மேலும் மேலும் பலத்தை செய்வாங்க. என்னுடைய தகப்பனார் விஷயத்தில் எப்படி இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என் தகப்பனாருக்கு நான் பல முறை இந்த வாதாடி, ஏன் தப்பு செய்றீங்க, போய் ஏன் இந்த மாதிரி ஒரே ஒரு தெரிஞ்சு நடக்கிறீங்க அப்படின்னு. அது இப்பதான் எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப அதே கேட்க நான் காலையில 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க. அப்பெல்லாம் போகணும். இப்ப காலையில 10 மணி ஆயிடுச்சுன்னா இங்க வந்துதான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. வரலன்னா யாரும் எங்க கேட்கப்படுத்தல, ஒண்ணு கேட்கப்படுத்தல. ஏன்னா சம்பளத்துக்கு நம்ம வச்சிடல. நம்ம இந்த பெண்தான் வரதுக்கு இன்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. எங்களால முடிஞ்சது, எங்க 2 பேரால் முடிஞ்சது என்ன செய்யணுமோ அதை அல்லாவுடைய நிர்வாகி நாளுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சுட்டாரு. நான் காலையில 10:30 மணி 11 மணி இருக்கும். முக்கியமான ஒரு பிரச்சனைக்காக தஞ்சாவூர் போகிற வேலை இருந்துச்சு. போகும்போது இலியாஸ் கேட்டாங்க, அண்ணன் மாதிரி மீட்டிங் வச்சிருக்கீங்க, அது மாதிரி உங்களுக்கு பாராட்டுவதாக இருக்கு, அதனால நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு
5 மணிக்கு முடிச்சுட்டு நான் வீட்டில் சொல்லிட்டேன், என் கூட வந்தவங்ககிட்ட, அம்மா என்ன செய்ய தெரியுது, என்ன 5 மணிக்கு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நான் போயாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே பிறகு வீட்டுக்கு வந்து இறங்கும் போது வாங்க சொல்றாங்க 6:15 மணி இருக்கும். உடனே நான் வந்து ஒரு 50 நிமிஷத்துல வீட்டில் இறங்கி உடனே பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு நான் அனுப்பிட்டேன். ஏன்னா இந்த சமூக சிந்தனை வந்து மனிதனுக்கு ஆர்வம் இருக்கணும். பொதுநலத்தில் ஈடுபடுறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பொதுநலத்தில் ஆர்வம் இருக்கணும், செய்யக்கூடிய சரியா செய்யணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து முன்னைக்கு வந்துட்டாங்க. முன்னைக்கு வந்தவங்கனால எப்படி ஆதரிச்சேன் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியும். அதே மாதிரி நான் கோயில் இருக்கும்போது காலம் சென்ற அலிபாய் அவர்கள் வந்திருந்தார். நான் அவரை போய் ராத்திரி 12 மணி இருக்கும் நினைக்கிறேன். அவர் ஃபேமிலியோட வந்திருக்காரு. அவர் போய் அழைத்துக்கலாம் போய் வண்டி எடுத்து ஏன்னா 2 மணிக்கு இருக்குல்ல, நீ வேலைக்கு வர காலை வேலைக்கு வரல, நீ ஏன் இருக்கா வந்த அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி உங்களெல்லாம் உங்களுக்கு செய்யலைன்றாங்க, நான் வேற யாருக்கு செய்ய போறேன். ஒரு நேரத்தில் நானும் வந்து போய் பேசி கடையில் போய் அங்கே போய் தங்கி இருந்திருக்கேன். அவர் எனக்கு நல்லா உதவி பண்ணியிருக்காரு. அழகிய மனசில் வச்சுக்கிட்டு போனேன், அழைச்சிட்டு வந்தேன், தங்க வச்சிருந்தேன். இருந்தார் துபாய்க்கும் அலையிலிருந்து 167 கிலோமீட்டர் அலையில் இருக்கிறார். நான் சாயங்காலம் வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறார். நான் வந்து துபாய்க்கு வந்துருக்காரு. அங்கேயே நான் வரேன் அப்படின்னு சத்தப்படுறேன். இவ்வளவு பொருள் ஒன்றும் வண்டிக்கு வரேன், நான் வந்துருக்கேன் டாக்ஸியில் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியில் வந்துட்டார். வந்து அவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு தெரியாது, 167 கிலோமீட்டர் அழைச்சிருந்தா என் வரேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து உதவி செய்யறதை நான் சொல்லி காட்டுறதுல என்னால் முடிந்த அளவு இந்த ஊருக்கும் சரி, நம் வெளியூர் பிள்ளைகளுக்கும் சரி, என்னால் நான் உதவியை உண்மையிலே இந்த கோயிலுக்கு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதுதான் சமூகத்துக்கு. அதே போலதான் இந்த ஊர்லையும் நான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். அதன் மேல தான் இந்த 8 வருஷம் தாண்டிடுச்சு. இந்த சக்கரவர்த்தி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. காரணம் வந்து மனப்பக்குவம் தான். வந்து குறை சொல்றதா என்னைக்கோனா நானும் இப்போ வந்து பதவி ஏற்றோம். அப்போ வந்து ஒரு சிலர் காலையில் வந்தது 2 பேருக்கு வந்து இருந்தாங்க. இது எவ்வளோ நாளைக்கு ஓட போகுது, 6 மாதம் போகும். அதுக்கு 2 பேரும் அனுப்பிட்டுருவாங்க இந்த ஊர்ல. அதுக்காக இல்லை, எப்பொழுதுமே சரி. நான் வந்து எனக்கு நிஜம் வந்து பழக்கத்தோட குடும்ப லெவலில் பழக்கிறேன். 2வது பேண்டா படம் கபால் வாய்ச்சாலும் எப்படி இருக்கவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு சிலருக்கு தான் தெரியும். அந்த மாநில குடும்ப லெவலில் நான் வந்து நேராக கிச்சன் வரையும் போகக்கூடிய ஒரே ஆள். என்னை கொண்டு வந்தார்கள் தான் அந்த மொழியை இன்னாருக்கு ஒரு ஆளுக்கு போட அவன்கிட்ட போனாங்க, சும்மா இருக்க மாட்டாப்பா, அவன் ஏதாவது செஞ்சு சொல்லி விட்டுருவான் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் இந்த 8 வருஷமா இந்த ஊரை வந்து பல பிரச்சனைக்கு இடையில வந்து ஓடிடும். இந்த முன்னூறு நல்லா காப்பாற்று இருக்கக்கூடிய காலத்துல எவ்வளவு நாள், 1 மாசமா 2 மாசம் 3 மாசமா இருந்தாலும் சரி, அதை முடிச்சுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணும். காரணம் இந்த மரியாதையை போய்க்கிறது, இதை விட்டு மேலும் மேலும் இருந்து பலருடைய பேச்சு ஏற்றிருக்காக இருக்கிறதுலாம் வந்து சிரமம். துவா செய்யுங்க. எல்லாருக்கும் வந்து நாங்கள் இந்த ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணோம்னா சும்மா சொல்லிட்டுனா இல்லை, நாளைக்கு வந்து வண்டி எடுக்கிறேன் போவோம். எங்கே நான் நிஜமான சொன்னாங்க கிட்டத்தட்ட 30 மணி நடந்து விட்டோம். நாங்கள் 2 பேரும் பின்னால் போயிட்டு பின்னால் வர்றாங்க எல்லாம். அப்போ நிஜமாக வந்து அழைச்சி போட கேட்டார், எங்களுடைய வயசு என்னன்னு தெரியும் உனக்கு, எங்களை வந்து கிட்டத்தட்ட இந்த வெயிலில் 30 மணி நடக்க வருவோம் அப்படின்னு. அங்கே போனால் 3 வண்டி இருக்குது ஆம்புலன்ஸ். 3 வண்டியில் ஒரு வண்டி வெள்ளை வண்டி ஆம்புலன்ஸுக்கு பேர் எழுதிருக்கு. அது 2 பார்த்துட்டு அந்த வண்டியுடைய பின்னால் திறந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு, என்ன செய்யணும், ஆம்புலன்ஸ் சரியா ஸ்டேஷனாக இருக்கு. அதுக்காக உள்ள வேலைகள்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்து அதுக்காக கிட்டத்தட்ட காலையில் போனதான் நம்ம நேரம் வரும்போது நான் போகும்போது வியாழக்கிழமை முடிச்சுட்டு போயிருந்தேன். இங்கே வரும்போது 3 மணி ஆச்சு சாப்பிடுது. என்னால் இந்த சாப்பாடே அவருக்கு பொது சேவை செய்யறதுங்கிறது பிரச்சனை இல்லை, மனசும் வேணும், பக்குவமும் வேணும். உங்களை எல்லோருக்கும் இது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கணும்ன்றதை நான் விரும்புகிறேன். உலகத்தில் பேச்சு
மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இவர்களின் சேவைகளை பொருந்திக் கொள்வானாக. இவர்களுக்கு இன்னும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து பல்லாண்டுகள் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களை விட சிறந்தவர்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் எல்லா நபர்களை விட அதிகமாக பணிவோடு இருந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் பணிவை அதிகமாக வெளிப்படுத்துகிறாரோ அவரை நான் உயர்ந்த உச்சத்தில் நிப்பாட்டாமல் நான் ஒருபோதும் இருப்பதில்லை என்பதால். அப்போ ஒருத்தர் இன்னைக்கு உயர்ந்த உச்சத்தில் இருக்கிறார்கள், இன்னைக்கு 3 நபர்கள் பாராட்டு விழாவின் கதாநாயகர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மறுபக்கம் பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, எதையும் எதிர்பார்க்காதவர்களாக, இந்த தீனிற்காக, மார்க்கத்திற்காக, சமூகத்திற்காக சேவையை மட்டுமே அவர்கள் மையப்படுத்தி சேவை செய்யக்கூடிய சேவர்களாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றளவில் இவர்களை இவ்வளவு தூரம் உயர்த்தியிருக்கிறார். அல்லாஹ் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், நம்ம உள்ள வருவதை காலில் பற்ற வச்சுக்கிட்டு தான் வருவோம் அப்படின்னு. நாம் எல்லாம் அதை கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெரிய லெவல்ல உயரணும் அப்படின்னு சொன்னா மற்றவங்களுடைய தேவையில்லாத அந்த விமர்சனங்களை நாம் கால் கொடுத்து வாங்காமல் இருந்தாலே போதும். நிச்சயமா நம்ம எந்த போக்குல போறோமோ அதே பாதையில உயர்ந்த இடத்தை அடைஞ்சி சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளர்களாக, சேவகர்களாக நம்மால் இருக்க முடியும். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம மனசை காயப்படுத்தும். நிகழ்ச்சியினுடைய நிறைவேற்கு பிறகாக இசாத்துறை ஜமாத்தாக நடைபெறும். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஏற்புரை நிகழ்த்துவதற்காக சிம்லா ஹாஜி முகமது நஜீப் அவர்கள் தரப்படுவது நமக்கு மத்தியில் ஏற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த விழாவிற்கு வரை இருக்கக்கூடிய எனது பிள்ளைகளை என்றுதான் சொல்கிறேன். யாராவது தங்கள் பிள்ளையை கூப்பிட்டு உன்னை வளர்த்திருக்க ஆளாயிருக்க படிக்க வச்சிருக்க வெளிநாட்டு சம்பாதிக்கிறாங்க பாராட்டு நடத்தியா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் மட்டும் அல்ல, இந்த நிர்வாக சபையிலே முஸ்லீம் பரிபாலன ஜமா சபையிலே தலைவராக இருந்த நமது உள்ளர்கள் அத்தனை பேரையுமே நான் சொல்கிறேன். இந்த ஊரையே அவர்கள் ஒரு குடும்பமாக கருதுகிறார்கள்.
அப்துல் ரஹ்மான் சாஹிப்ல ஆரம்பிச்சு கடைசியாக பார்க்கப்பட்ட அப்துல் கரீம் சாஹிப் வரை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இந்த சேவையா. அதே போலதான் பிள்ளைகளும் யாரையும் எந்த விதமான கவனத்திலையும் மனசில் வச்சுக்கணும். நேரடியாக சொல்லிடுவோம் நம்மளுடைய இடையே பாடி வேறு. ஆனா தம்பி சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்களா? பாராட்டீங்களா? பாராட்டு. நான் சொல்றேன் பிள்ளைகளை கூப்பிட்டே இருப்பா அவங்க அடுத்த உள்ளாக்கி பாராட்டலாம் அப்படின்னு அதான் ரொம்ப தான். நான் நினைக்கிறேன் எப்படிதான் சந்தர்ப்பம் கிடைக்கும் வாங்கி போல பாராட்டத்துக்கு அல்லது வாழ்த்துறதுக்கு எதிர்பார்த்து இந்த ஒரு வாரமா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தாங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இவங்களுக்கு பாராட்டா அப்படிங்கிறாங்க. பாராட்டு ரொம்ப திருப்பி அந்த வார்த்தையெல்லாம் பண்ணிட்டு வருது. நம்ம பிள்ளைகளுக்கு சேவை செய்யறது நமக்கு பாராட்டாரு முதல்ல இங்கதான் பாராட்டுகிறார். நீங்க வரணும் சும்மா நான் பாராட்டுகிறேன். காய்கறி வாங்கிக்கூடிய எங்க ரத்னா சாபாய் அப்படின்னு நினைச்சு வர சும்மா நம்மள எல்லாம் பாராட்டுறதுக்கு இயக்காரர்கள் பிள்ளைகள்லாம் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு வீடு தேடி வராங்க, ஆபீஸ் வராங்க, வேடர் கட் அவுட் வைக்கிறாங்க. அது சந்தோஷமா ஏற்கணும் விரும்பப்படுறீங்க. ஆக உங்களுடைய பொருளாதார நேரங்களை ஒதுக்கி இங்க வரை இருக்கக்கூடிய அருமை ஜமாத்தார்களே, ஜமாத் பெருமக்களே, நிர்வாகிகளே, ஆலிமோலா பெருமக்களே, கண்மணியம் மதரசா மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்வர் சலாத்தனை தெரிவித்த என்னுடைய சிற்றோரை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த பார்ப்பனை விழாவினோட நான் சொல்லல ஹாஜி கட்டாரத்து நூறு முகமது சாஹிப் கல்விக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு அவர் உடம்பு சரியில்லாம வீட்டில் அடைகிற காலம் வரை எந்த ரூபத்திலாவது கல்விக்கு சேவை செய்யணும். அதே போல அவர் பிள்ளைகளுக்கும் நல்ல தரமான கல்வியை கொடுத்து நல்ல உயர்ந்த நிலையில இருக்காங்க. எப்படி அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்தாரோ அதே போல நம் ஊர் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டும் என்று ஓயாது உழைத்த அந்த பெருமனாருக்கும் என்னோட தோசை நாம் இருக்கிறோம். எல்லாருமே இது போட்டு இருக்கிறாங்க. எஜுகேஷன்ல இந்த ஊரை டாக்டர் நம்ம ஊர்ல இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாக்கணும், அட்வொகேட்டுகள் உருவாக்கணும், அகாடமிகள் திறக்கப்படணும். பொழுதுமைக்கு என்னுடைய அண்ணன் மகன் அவர் விவசாயி அந்த சிந்தனைக்கு டெய்லி வாட்ஸ்அப் வந்தாங்க. அவர் அந்த போட்டுக்கிட்டே இருப்பார். அது போன்ற சிந்தனையை வாழ்ந்து மறைந்த ரூபாய் அவர்களுக்கு நேற்று ஜும்மாவிலும் 5 மணி படிச்சு நேற்று இரவு 5 மணி அறிவதற்கும் படிச்சு இது எல்லாவற்றையும் உச்சகட்டமாக நமது தாய்ப்பள்ளி தலைமை பள்ளியாகிய இந்த ஊருக்கெல்லாம் அன்றைய தினம் இருந்தோம் கதவுகளே இல்லாமல் இருந்த ஒரு பள்ளி நமது தாய்ப்பள்ளி. இந்த தாய்ப்பள்ளி சாதாரண மிகவும் கிராமம் நிறைந்த ஒரு பள்ளியாசிரியர் திரு தலைவராக இருந்த அனைவருமே அது போன்றுதான் அந்த பள்ளியில் வைக்கும் அவர்களுக்காக துவாவர்களும் அதை போன்று இந்த பாராட்டுகள் அவரோடு சேர்ந்து விளக்குனர் அறிவிச்சுள்ளனர். அதன் நோக்கம் அவர்களுக்கும் ஒரு பாராட்டை தெரிவிப்பதோடு சில செய்திகளை இங்கு நான் பதிவிட்டு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிகமுடைய மலைப்பாடு ஜமாத்தை அவங்க வந்து பெரிய ஜமாத்து சொல்லுவாங்க. அங்கே சின்ன ஜமாத்து அப்போ பெரிய ஜமாத்து சொன்னா அவங்க சின்ன ஜமாத்து குலாபையிலே நாளியாரும் கடைக்கு ரொம்ப சின்ன இங்கே அவங்க தலைவரான காலகட்டம் அங்கே குலாபை நாளியார் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டம் 92ஆம் ஆண்டு நிகழ்வு
மெடிசன் ஃபைல்ல அங்கங்க இருக்காங்க. அப்ப இந்த 2 தலைவர்களும் நம்ம தேர்வு செய்யப்பட்டோம். நவம்பர் மாதம் 22 தலைவராக தேர்வு செய்யப்பட்டோம். நிர்வாக சபை அமைக்காத ஒரு காலகட்டம் 2 தலைவர்கள் சேர்ந்து பல பீஸ் கமிட்டி கூட்டங்கள், இளைஞர்களுடைய உணர்ச்சி தடுப்பணை போட்டு 2 தலைவர்களும் இந்த ஊரை அமைதிப்படுத்துவது, நேற்று ஏற்பட்ட பிரச்சனைகளை அமைதிப்படுத்துவது 2 ஜமாத்தினர்களும் ஈடுபட்டு பாடுபட்டு இந்த ஊரை எப்போதும் கொண்டு வர அமைதியான ஊராக செயல்பட அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தார்கள். இன்றைய தினம் வரை நமது ஜமாத் அஞ்சு தனி ஜமாத்தாக இருந்தாலும் விழுந்தர் ஜமாத் நிர்வாகிகளும் ஜமாத் மக்களும் ஒரு சகோதரர்களை போடுவார். இன்னும் சொல்ல ஒருபடி பேசி சொல்ல போனால் குலாமத்தின் ஆட்சியாருடைய குடும்பத்திலே ஒருவராக அவர்கள் என்னை நம் ஊரை குறிப்பாக என்னை அவர்கள் பாவிக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு விழுந்த ஜமாத்திலிருந்து நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அப்படி அப்துல் சிராஜ் அப்துல் சாஹிப் பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் ஃபீல்டு வரல. சிராஜ் பாத்திமா முசோம் தான் ஃபீல்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் தீவிரமாக சேர்ப்பாங்க. அதே போல ₹1 சதக்கா திட்டம் அப்படின்னு ஆச்சாரிய பேசி சாஜிதா ரொம்ப தீவிரமா ரொம்ப ஃபாஸ்டா செயல்பட்டு இந்த ₹1 சதக்கா இன்னைக்கு கூட இந்த ₹1 சதக்கா திட்டத்தின் மூலமாக அந்த பாசமலர் பரிமாற்றம், ₹1 சதக்கா திட்டம், சமூக நீதி பரிமாற்றம் எல்லாம் சேர்ந்து வடக்கு சக்கராப்பள்ளி ஸ்கூல்ல மருத்துவ முகாம் ரொம்ப பிரபலமான ஒரு முகாம். இந்த பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து செயல்படுறாங்க. அதே போன்று இந்த பாராட்டு விழாவிலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இரு ஜமாத்துக்கும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாவை நடத்த வேண்டும். அதே போன்று இந்த ஜமாத் சபையை உழைத்து வருகின்ற மற்ற ஏனைய சகோதரர்களும் அவர்களையும் பாராட்டி கௌரவிக்கின்ற அடிப்படையில் இந்த விழாவை தம்பிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்திருக்கீங்க, அவசியம் போனீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துருக்கீங்க. பொன்னாடைகள் எல்லாம் போகிறீங்க. இந்த தம்பி பெரிய கட்டம் வேலையை வச்சிருந்தார். அவர் பாராட்டி போட்டி போட்டு பிள்ளைகள் தான் என்ன சந்தோஷம். நமக்கு ரொம்ப சங்கோஜமா இருப்பதோட இந்த பாராட்டிற்கும் வார்த்தைக்கும் தகுதியானவர்களாக கடைசி வரைக்கும் அதுக்காக அவர்கள் அஞ்சு சங்கோஜப்பட்டு நம்முடைய இறுதி நாள் வரைக்கும் இந்த மக்களுக்கு ஊருக்கு செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் எங்களுக்கு வழங்க வேண்டும். அதற்காக எங்களுக்கு நல்ல குடும்பத்தையும் ஆரோக்கியத்தை அனைவரும் வாசிகள் என்று கேட்டுக்கொள்வதோடு இப்பொழுது மறைந்த கட்டாமத்த ஹாஜி நூர் முசாரி அவர்களுக்கு யாசி மோதி துவாச்சியோடு இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியை நிறைவோம். அதனை துறப்பாளர்கள் செய்வார்கள் எனது சிறிய உரையை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஆகியவர்களான நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். தற்பொழுது மர்ஹூம் நூர் முகமது அவர்களுக்காக யாசின் ஓதப்படும். சொத்துக்களில் பெரிய சொத்து நம்ம நற்பேர்களை சம்பாதிப்பதுதான். எத்தனையோவர்கள் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதிகளாக பணக்காரர்களாக மாட்டேங்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, இந்த ஊர்ல எத்தனையோ நபர்கள் வந்து
வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஹாஜி நூர் முகமது அவர்களுக்கு கிட்டத்தட்ட தொடர்ந்து சில நாட்களா எல்லா மகன்கள் ஜமாத் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து அவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து ஆசைப்படுவது தனி நாம் ஊரே ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவங்களுக்காக இன்னைக்கு துவா செய்யறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் அப்படி பெயர் சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நாமும் இப்படி வாழ்ந்து மரணித்தால் இந்த ஊர் மக்களுடைய அனைத்து துவாவும் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய நன்மைகளும் நம் கபருக்கு வந்து கொண்டே இதுதான் உண்மையான சம்பாத்தியம். அப்படிப்பட்ட சம்பாத்தியத்தை நாம் தேட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் அஞ்சுமன் பள்ளிவாசல் முன்னாள் தலைவராக இருந்த மர்ஹூம் கட்டாராவது ஹாஜி நூர் முகமது அவர்களுக்கு தற்பொழுது மதரசாவுடைய மாணவர்கள் யாசின் ஓதுவார்கள். அதனைத் தொடர்ந்து ஜியாவுதீன் அவர்கள் துவா செய்வார்கள். அதற்கு பின்பாக கௌரவிக்கக்கூடிய முன்னாடி போற்றும் நிகழ்ச்சி நடைபெறும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم بتنذر قوما أنذر آباءهم غافلون لقد حملوا على أكثرهم لا يؤمنون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم غشيا فهم لا يبصرون فسواء عليهم أذرتهم أم تنذرهم لا يؤمنون إنما تنذر من كفر وبشر الرحمن بالغيب وبشر الآخرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وبالبشر أشرنا بما مبين واغفر لهم مثل أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا عليهم رسلا كذبوه وأعتدنا رسالة فقالوا إنا إليكم مرسلون وأنزل الرحمن من شيء أنتم لا تكذبون قال ربنا إنك إليكم المرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إن تطيرنا بكم ليلة فننزل لكم ويمسكم من عذاب عليم قال الله عليكم ما يزيد فلا تنقلبون وجاء نفس الملك الذي يسعى قال يا قوم اتبعوا المرسلين يتبعون الناس بوزن وهم مهتدون قال إن العبد الذي فطرني وإليه يرجعون أعتقد من دونه آيتي والحمد لله من يهدي شفاعته ولا يكذبون إني لأمين لا يبين إني آمنت بربكم اسمعون ليدخل الجنة قال يا لكم ربي يعلمون ما غفر لي ربكم من المكرمين وما أنزلنا على قوم بعد الذكر من السماء ما كنا مرسلين كانت النصيحة وعملت فإذا الخامدون يا حسرة على العباد ولكن رسول الله كانوا يستهزئون ويرغبون كان لهم من دون أنهم إليك لا يرجعون أيذكر لما سمعوا الذين أخبرون قال لهم الأرض وحنا وخزنا أمرهم يقولون وجعلنا فيها جنات من نخيل وأعناب وزدنا فيها من العيون يعبدون فيها من يريد فلا يشقون سبحان الذي خلق الأسماء كلها مما تنبت الأرض من ما يعلمون قال لهم الذين فاستغفروا النهار بين ظلمون والشمس يدرك المستقبل هذا لتقدير العزيز العليم حتى تبلغ المدين الشمس يرقيها تدرك كل سابق النهار وكل في المسجد يسمعون آتنا النهار يدرك المشهور وخلقنا من مسلمين ما يكفرون وإن شاء فلا سيدهم لا ينقضون إلى رحمة منا والعالمين وجعلنا من التقوى ويهديكم رحمة لكم ترحمون قال آخر ما علينا فإننا نحن وجعلنا ربكم رزقكم الله قال الذين كفروا الذين آمنوا يوم نشاء رفعنا نعوذ بالله في ضلال مبين يقولون متى هذا وعد كنتم صادقين عليكم بالناس يسألون إن كنتم مسلمون فلا يستطيعون يصيرون إلى ربهم يرجعون ونفع بالسوء فإذا الناس لا هم يحسنون قالوا يا ويلنا ما فعلنا ربنا هذا ما وعد الرحمن فذل المرسلون إذا كان الناس يحدثون ويذكرون جميع الذين كفرون فاليوم لا تنفع شيء ولا يصبر إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة يوم الباكرون وأزواج في ذلك الأبرار والمتكئون பார்த்து ஓடுற நல்லா அந்த மாதிரி தெரியுது
أجمعين ولقد حملت جبلا كثيرا فانتقمت رحمها هذه جهنم التي كنتم توعدون استمر ولكن تكفرون اليوم نختم على أفواههم وعليهم سلام ما كانوا يكسبون ونشاء رسلنا على رسل وتركنا بالسرور ونشاء رسلنا على مكان مستقام ولا رجعون ومن أمرنا بسبب فلا يحكمون وقعدنا شرعنا علينا إن إلا لله العالمين أيها الكافرين أولم يروا أنهم الذين عنهم معرضون وذكرناهم هلكوا هلاكون وما فيها ما يمشى فلا يشكرون اتخذوا من دون الله علامة لعلهم يبصرون هذا يذكرون من القرآن ولا يزال بالله ناصرون وما يعلمون أولم يرى الإنسان أننا نحن الذكر وزين به وكلنا الناس واسع خلقا قال من يحيي الله ويحيي فيحيي الذي أنشأها ولم من كل خلق عليم الذي جعل لنا صدرا فكان إذا أنتم وتوقظون وليس الذي خلق السماوات والأرض وجعل عليها رزقا وله هو العليم إنما هو الجواب يقول كن فيكون سبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون என்னுடைய உரையில் ஒரு சிறு குறிப்பை நான் பார்த்துள்ளேன். அதை வைத்துக் கொண்டிருந்து பார்த்தேன். பதினைந்து நாளா நம்ம அவங்க இப்பால் இஸ்லாம் இறந்தாங்க. அவங்க இங்க வந்து ஜுமாத் வந்துட்டு ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க. பல ஆதாரங்கள்லாம் காட்டினாங்க. ஜமாத்துல் சபை, பல்வேறு அரசியல் இயக்கங்கள் எல்லாம் பல ஊர்களிலே அந்த முகாம்களை நடத்தி அந்த மக்கள்லாம் நல்ல நோக்கப்பட்டாங்க. இந்த புட்புல சொல்றோம். அது மாதிரி நம்ம ஊர்ல முதல் நாள் பார்த்தா ஒரு 100 பேர் போனாங்க. இப்போ கிட்டத்தட்ட டெய்லி 300 பேர் திறமை கேட்டாங்க. இது வரைக்கும் 3000க்கு மேற்பட்ட மக்கள் 4000க்கு மேற்பட்ட மக்கள் தினமும் வந்து காலையிலேருந்து ஆரம்பிச்சு மாலை 6 மணி வரைக்கும் திறமை எடுத்துட்டு போனாங்க. இப்போ அந்த அதாவது கிட்டத்தட்ட 5000க்கு நெருங்கி திறமை எடுத்திருக்காங்க. ஆனா 5000 பேர் யாரும் மிஷன் வாங்கல. மிஷன் எல்லாருமே வாங்கணும்னு எதிர்பார்த்து அவங்க செய்யல. இந்த திறமை எடுத்து நல்லா இருக்கு, இந்த மிஷன் வாங்கி நம்மளே செஞ்சுக்கலாம்னு கருதக்கூடிய ஒரு 35 பேர் அந்த மிஷனை வாங்கியிருக்காங்க. அதை பற்றி அவங்க ட்ரீட் பண்ணேன். ஒரு சமுதாய சேவையாக அந்த திறமையை நிகழ்ச்சி அவர் வந்திருந்தது. 3ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு நடைபெறும். இந்த இக்பால் காலேஜ் ரொம்ப அர்ப்பணிச்சுட்டு இங்கே தங்கியிருந்து இந்த மக்களுக்காக இந்த சேவைகளை செய்கிறாங்க. பல ஊர்களுக்கு அதை அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க. அது அவங்களாம் எப்படி இவர்களை அங்கீகரிச்சாங்கிறது அவரோட உழைப்பை பார்த்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். அவரும் இங்கே வருகிறார்கள். கௌரவிக்கும் பொழுது அவர்களையும் சேர்த்து கொள்ள தமிழ் எடுத்து கேட்டுக்கொண்டு அடுத்ததான் உன்னோட புத்தித்துவாளர் துவா முடிஞ்சுட்டாங்க. கொஞ்சம் இந்த தமிழ் நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. ஆதியார் ரெண்டாவது 100 வாத்தியாருக்காக துவா இருக்கு. நான் துவா முடிஞ்சோடனே சார் இமாம் ஜமாத்தோட தொடர்ந்தாங்க. கலைஞ்சு விடாதீங்க, அவசியம் இருந்து துவாவில் பங்கு கொண்டு உங்களுக்கு அன்பு கட்டளையிட்டு இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கான நிறைவே துவாக்கள் இஸ்லாம். அதில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். சரிங்களா? தற்பொழுது நாம் எல்லாம் இதுவரை அவரோடு ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பாராட்டும் நிகழ்வுகள் ஆர்வமாகிறது. இந்த பாராட்டும் நிகழ்வுடைய இந்த கௌரவிப்பு நிகழ்வு என்பது இதனுடைய பின்விளைவு தாக்கங்கள் எப்படி உருவெடுக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த சபையில 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பாராட்டக்கூடிய அந்த நிகழ்வை கண்கூடாக பார்க்கிறார்கள். அவருடைய மனதில் என்ன எண்ணங்கள் உருவாகும். நம்ம கூட பொன்னாடிகளை போற்றும் போது இந்த பொன்னாடி தான் நம்மகிட்ட இருக்குது, இதே கலர்ல நம்மகிட்ட இருக்குது, பீரோல தான் வைக்க போறோம், துண்டு கொடுத்தா கூட தலை தொடச்சிக்கலாம், நமக்கு சிந்தனை வரலாம். ஆனால் வளரக்கூடிய இந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் வீரியமாக ஓடக்கூடிய இந்த மாணவர்கள் இதை பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் பார்வையாளராக அமர்ந்திருக்கக்கூடிய நான் நாளை பாராட்டப்படும் அளவிற்கு உயர்ந்தவனாக இவர்களுடைய அந்தஸ்தில் இந்த இடத்தில் நான் அமர வேண்டும் என்ற ஆசை ஒரு தீப்பொறி அவர்களுக்குள்ளாக ஏற்படும். கிட்டத்தட்ட 50 இளம் மாணவர்கள் நாளை சாதனை போற்றும் சரித்திரம் படைக்கக்கூடிய சேவகர்களாக உருவாகுவார்கள். இவர்களை போன்ற நான் ஒரு சேவகனாக உருவாக வேண்டும் என்ற ஆசை இந்த பிஞ்சு மனசிலே அவர்களுக்கு ஏற்படும். அதற்காக இந்த பாராட்டு விழாவை நாம் நிச்சயம் தொடர்ந்து நடத்துவது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொதுவாக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு நம்ம எதை செய்யறோமோ நாளைக்கு திரும்ப அது நமக்கே நடக்கும். மன் நகைக்க நுகிக்க, யார் ஒருவனை பார்த்து கேவலமா சிரிக்கிறானோ நாளைக்கு அவன் கேவலமா சிரிக்கப்படுவான். இன்னைக்கு வேணா நச்சாதிபதியா இருக்கலாம், ஒருத்தரை பார்த்து நீ எல்லாம் என்னடா சம்பாதிக்கிற கேவலமா சிரிச்சுட்டா போதும், நாளைக்கு அவனும் அதே போன்று கேவலமாக சிரிக்கப்படுவான். அதே அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம இவர்களை கண்ணியப்படுத்தி பாராட்டுகிறோம் என்று சொன்னால் நாளை நாமும் பாராட்டுக்கு உரியவர்களாக மாறுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு இவங்களை பார்த்து இதுக்கெல்லாம் இதுக்கு பாராட்டுகிறாங்க, அவர்களை ஏளனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நாளைக்கு நமக்கான அதே அந்தஸ்தை இழிவுகளை கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனுடைய அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் சமூக சிந்தனையாளராக காயிதே விருது பெற்ற சிம்லா ஹாஜி முகமது நஜீப் அவர்களுக்கு கதீப் ஹாஜி அப்துல் பாட்ஷா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். ஜமாத் சபை துணைத் தலைவர் அவர்கள் नारे तकबीर, नारे तकबीर। அடுத்ததாக சமூக சிந்தனையாளர் காயிதே விருது பெற்ற ஹாஜி ஆதல்பூர் முகமது அவர்களுக்கு கான் ஜனாப் முகமது சித்திக் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे रिसालत। அடுத்ததாக 9 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் வாலான் ஹாஜி ஜே அக்பர் அவர்களுக்கு பாட்சியான் ஹாஜி ஓ ஜமால் முகமது ராஜா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे रिसालत। அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய மௌலவி அல்-ஹாஃபிஸ் எம் உமர் ஃபாரூக் மிஸ்பாய் ஹசரத் அவர்களுக்கு படவெட்டி ஹாஜி அப்துல் பாட்ஷா அவர்கள் தற்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மௌலவி அல்-ஹாஃபிஸ் வசீமுல் வாசித் பிலாலி ஹசரத் அவர்களின் சார்பாக தற்பொழுது இந்த ஜமாத்தின் இமாமாக இருக்கக்கூடிய தாரிக் அலி பிலாலி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படும். அவர்கள் சார்பாக பெற்றுக் கொள்வார்கள். இவர்களுக்கான பொன்னாடை பட்டாளி ஹாஜி எஸ்பிஜே முகமது இலியாஸ் அவர்கள் போற்றி கௌரவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக அடுத்ததாக மௌலவி அப்துல் ரஹ்மான் அத்தாயி ஹசரத் அவர்களுக்கு பட்டாணி ஜனாப் நஜீர் அஹமது அவர்கள் முத்தவள்ளி ஜாமியா மஸ்ஜித் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக ஆமினா பள்ளியினுடைய நிர்வாகி அவர்கள் தற்பொழுது சித்தா ஹாஜி முகமது நஜீப் அவர்களுக்கு பொன்னாடை பூச்சி கௌரவிப்பார்கள்.